Hey, hi everyone. So welcome to Tech Big Solutions. So this is Prabhu. So இன்னைக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம் அப்படின்னா ஐசோமார்பிக் ஸ்ட்ரிங். ஓகே. ஸோ அப்படின்னா என்னன்னா given two strings S and T determine if they are isomorphic. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க அது வந்து ஐசோமார்பிக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ ஐசோமார்பிக்னா என்னன்னா ஓகே. ஸோ the two strings S and T are isomorphic if the characters in S can be replaced to get T. அப்படின்னா என்ன? ஸோ எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ எக்ஸாம்பிளில் ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க எஸ் அண்ட் டி அப்படின்னு. ஓகே. ஸோ இந்த எஸ்ல இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் கேரக்டர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர்னா இ. ஓகே. ஸோ இ அப்படின்னு இங்கே ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல கொடுத்துருக்காங்கன்னா இதே இண்டெக்ஸ்ல இங்க அடுத்த ஸ்ட்ரிங்ல ஓகே. ஸோ ஏ அப்படின்னு இருக்கு. ஓகே. ஸோ இந்த அடுத்த பர்டிகுலர் இந்த எஸ் ஸ்ட்ரிங்ல இ எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்தந்த பர்டிகுலர் பொசிஷன்ல இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஏ அப்படின்னு தான் இருக்கணும். ஓகே. ஸோ மாத்தி இருந்துச்சுன்னா அது வந்து ஐசோமார்பிக் ஸ்ட்ரிங் இல்லை. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இந்த கேரக்டர் இந்த ஜிக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்ல டி அப்படின்ட்டு இருக்கு. ஓகே. ஸோ இந்த பொசிஷன்ல ஓகே. ஸோ அதே மாதிரி தான் அடுத்து ஜி. ஓகே. ஜி வந்து செகண்ட் டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ரிப்பீட் ஆன மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா டி வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இது ரெண்டும் மேட்சா இருக்கு. அதனால வந்து இது அவுட்புட் வந்து ட்ரூ ஐசோமார்பிக் ஸ்ட்ரிங். ஓகே. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே. ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோ அண்ட் பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த எஃப் வந்திருக்கிற இடத்துல தான் இங்க பி வந்திருக்கு. ஓகே. இந்த ஓ வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஓ வந்திருக்க இடத்துல ஏ வந்திருக்கு. செகண்ட் ஓ வந்திருக்க இடத்துல ஏ வரணும். ஆனா ஆர் வந்திருக்கு. அப்போ இது வந்து ஃபால்ஸ். இது வந்து ஐசோமார்பிக் ஸ்ட்ரிங் கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். ஓகே. ஸோ இந்த கொடுத்துக்கிற ஸ்ட்ரிங்கை வந்து ஐசோமார்பிக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டெப்ஸ் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம்குள்ள போகலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்களே அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்ல செக் இஃப் ஸ்ட்ரிங் இஸ் நல் ஆர் ஸ்ட்ரிங் ஒன் அண்ட் ஸ்ட்ரிங் டூ லென்த் ஆர் நாட் மேட்ச். So if yes, return false. ஓகே. ஸோ ஸ்ட்ரிங் வந்து நல்லா ரெண்டு ஸ்ட்ரிங்குமே நல்லா இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ ரெண்டு ஸ்ட்ரிங்ல ஏதாவது எதுவுமே நல்லா இருக்கக்கூடாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து மேட்சாக இருக்கணும். ஓகே. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே. அது வந்து ஐசோமார்பிக் ஸ்ட்ரிங் கிடையாது. ஓகே. ஸோ செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம வந்து ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணோம். ஏன்னா ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து கீ, இது வந்து வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அப்போனா கீ வேல்யூ பேர். ஸோ நம்ம வந்து ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஓகேவா? ஸோ இது இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணோம். ஏதோ இதோடைய லென்த்துக்கு எவ்வளோ லென்த்தோ அவ்வளோ டைம்ஸ் வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணணும். ஐட்ரேட் பண்ணி தான் இந்த கேரக்டரும் இந்த 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 ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய கேரக்டரும் செக் பண்ணணும். ஓகே. ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன? ஐட்ரேட் த லூப் till the string is tier 1. ஓகேவா? ஸோ போட்டாச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணணும்? அடுத்து வந்து நம்ம இந்த இது வந்து மேப்ல வந்து வேல்யூஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஓகே. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டு செக். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கீ இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ செக் வெதர் key is being mapped. ஓகே. ஸோ இது வந்து மேப் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதில் வந்து
மேப் ஆயிருந்துச்சு, ஆல்ரெடி மேப் ஆயிருந்துச்சு அப்படின்னா ரெண்டு வந்து மேட்சா இல்லையான்னு பார்க்கணும். ரெண்டு வந்து அதாவது எஸ், ஸ்ட்ரிங் ஒன் ஸ்ட்ரிங் டூ இந்த ரெண்டு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸும் மேட்சா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த பர்டிகுலர் ஸ்டெப். ஸோ அடுத்து வந்து ஓகே, ஸோ கீஸ் வந்து இல்லை. ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் மேப்ல வந்து அந்த கீ வந்து ஆல்ரெடி இல்லை. ஓகே, ஸோ இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அடுத்து? இல்லை அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும்? ஆட் த கீ அண்ட் வேல்யூ டு த மேப். ஓகே, ஸோ அந்த மேப்ல ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே, ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஸோ அந்த வேல்யூ வந்து ஆல்ரெடி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். இது வந்து நான் ப்ரோக்ராம் போடுறப்போ சொல்கிறேன். ஓகே, ஸோ செக் வெதர் வேல்யூ இஸ் ஆல்ரெடி present. ஓகே, ஸோ ரிட்டர்ன் ஃபால்ஸ் இஃப் எஸ். ஓகே, ஸோ இதான் வந்து இதோடைய ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதை ப்ரோக்ராம்குள்ளே கொண்டு வரலாம். ஓகே, ஸோ ஆட் பண்ணியாச்சு. அப்போ ஃபைனலாக வந்து உங்களுக்கு இந்த எந்த ஃபால்ஸ் கண்டிஷன், இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கு இல்லையா, ரிட்டர்ன் ஃபால்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம், இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். இது எதுவுமே மீட் ஆகலை. ஓகே, ஸோ இது எதுவுமே இந்த லூப்புக்குள்ளே போகலை அப்படின்னா ஃபைனலாக ரிட்டர்ன் ட்ரூ. எங்க அவுட் ஆஃப் த லூப். ஓகே, ஸோ இதான் வந்து இதோடைய ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ இதை ப்ரோக்ராம்குள்ளே எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்டெலிஜியில் சாரி எக்லிப்ஸில் எழுதலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை லீட் கோட்லேயே போட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணணும். பப்ளிக் ஸ்டாட்டிக். ஓகே, ஸோ அவுட்புட் வந்து உனக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணணும். அதனால இங்கே நான் பூலியன். ஓகே, ஸோ எஸ் isomorphic string. ஓகே, ஸோ string str1 கமா string str2 அப்படின்னு ரெண்டு பேராமீட்டர் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ரிட்டர்ன் கேட்கும். இப்போதைக்கு இது எழுதலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும்? ஓகே, check if the string is string 1 string 2. ஓகே, ஸோ ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டிஷனை செக் பண்ணோம். string 1 string 2 நல்லா இருக்கக்கூடாது, லென்த் வந்து மிஸ் மேட்சாக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ if str1 equal to null or str2 equal to null. ஓகே, ஸோ null செக் பண்ணியாச்சு. அடுத்து வந்து லென்த் செக் பண்ணலாம். str1 டாட் லென்த் நாட் ஈக்குவல் டு str2 டாட் லென்த். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிஷன் கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆகலாம்னா இங்கேயே டைரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்ட்டு ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே, ஸோ அடுத்து நம்ம செகண்ட் ஸ்டெப் என்ன? உங்களுக்கு ஹேஷ் மேப் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஹேஷ் மேப் ஆஃப் கமா கேரக்டர். ஏன்னா நம்ம கேரக்டர் பை கேரக்டர் தான் ஐடென்டிஃபை. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஆப்ஜெக்டுடைய ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஹெச்எம்னு கொடுத்துக்கிறேன். நியூ
ஓகே, ஸோ ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணிச்சு. ஸோ அடுத்து நம்ம லூப் போட்டு லூப்பை ஐட்ரேட் பண்ணோம். ஓகே, ஸோ ஃபார் int I equal to 0, I less than str1 dot length I plus plus. ஓகே, ஸோ லூப் வந்து போட்டாச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன செக் பண்ணணும்? ஓகே, ஸோ டு செக் வெதர் அ பர்டிகுலர் கீ இஸ் பீங் மேப். ஓகே, ஸோ வந்து கீ வந்து மேப் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணோம். ஓகே, அதுக்கு ஃபர்ஸ்ட் if hm dot contains key of, okay, so str1, okay, or caret I. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து இந்த ஹேஷ் மேப்ல இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். இது வந்து கீ. ஓகே, ஸோ str1ங்கிறது கீ, str2 அப்படிங்கிறது வேல்யூ. ஓகே, ஸோ இந்த கீ வந்து இந்த ஹேஷ் மேப்ல இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இன்கேஸ் இருந்துச்சு, ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா உள்ள இந்த பர்டிகுலர் இஃப் கண்டிஷனுக்குள்ள போயிடுறோம். ஓகே, ஸோ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள போயிட்டு மறுபடியும் இன்னொன்று செக் பண்ணணும், இன்னொரு இஃப் கண்டிஷன் செக் பண்ணணும். ஓகே, ஸோ செக் பண்ணி தான் நம்ம இந்த ரிட்டர்ன் டைப்பை கொடுக்க முடியும். அது என்ன செக் பண்ணணும்? ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா இந்த கீயும் வேல்யூ மேட்சாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ ஹெச்எம் டாட் கெட் ஆஃப், ஓகே, ஸோ str1 டாட் கேர் அட் கேரக்டர் அட் ஐ. ஓகே, ஸோ இப்போ இது என்ன பண்ணும்? இந்த மேப்ல இந்த பர்டிகுலர் கேரக்டர், ஓகே, இந்த str1ங்கிறது கீ. ஓகே, இந்த கீயோடைய வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இந்த கெட் அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இந்த கீ கொடுத்துட்டோம்னா அந்த கீயோடைய வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இந்த வேல்யூவை எங்க செக் பண்ணணும்? நாட் ஈக்குவல் டு ஆஃப் str2 டாட் கேரக்டர் அட் ஐ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கீ இருக்கா இல்லையான்னு பார்க்கும். ஓகே, இந்த இஃப் கண்டிஷன்ல ஓகே, அந்த கீ இருந்துச்சு அப்படின்னா உள்ள போயிட்டு இந்த ஸ்ட்ரிங் ஒன் இருக்கக்கூடிய இந்த இண்டெக்ஸும் இந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய கேரக்டரும் இந்த அதே இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த வேல்யூடைய கேரக்டரும் கம்பேர் பண்ணும். ஓகே, ரெண்டும் மேட்சா இல்லை அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே ரிட்டர்ன் ஃபால்ஸ். ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே, ஓகே, ஸோ இங்க இது முடிஞ்சிச்சு. இந்த லூப், இந்த பர்டிகுலர் இஃப் கண்டிஷன் முடிஞ்சிச்சு. இங்க ஃபால்ஸ் வந்துடுச்சு. ஓகே, ஸோ இங்க ஒரு கண்டிஷன் செக் பண்றோம், இங்க ஒரு கண்டிஷன் செக் பண்றோம். ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்றோம்? இந்த இடத்துல வந்துட்டு அடுத்து இந்த பர்டிகுலர் எல்ஸ், ஓகே, இந்த இஃப்க்கு எல்ஸ் போடுறோம். ஓகே, ஸோ வேல்யூ வந்து இல்லை. ஓகே, ஸோ இங்க வந்து இருந்துச்சு அப்படின்னா இங்க செக் பண்றோம். இன்கேஸ் இல்லைன்னா இந்த எல்ஸ் பிளாக் உள்ள போயிடுறோம். ஓகே, ஸோ இந்த எல்ஸ் பிளாக் உள்ள போயிட்டு if hm dot contains value of str2 dot character at I. ஓகே, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டெப். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த பேக்வேர்ட் செக் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இங்க நமக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்க எக், இங்க வந்து ஆட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த எக் ஆட். ஓகே, ஸோ இதை வந்து செக் பண்றதுக்கு ஓகே இந்த பர்டிகுலர் இஃப் கண்டிஷன் தேவையில்லை. ஆனா இன்கேஸ் எப்படி வந்திருக்குன்னா உங்களுக்கு ஒரு சில டைம் இந்த இடத்துல பிஏபிஏ
ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு பாபு அப்படின்ட்டு இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த இடத்துல இங்க பி வந்துருதுன்னா இந்த இடத்துல சி வருது. ஓகே. ஸோ அடுத்து ஏ வந்துச்சுன்னா உங்களுக்கு டி வருது. இந்த இடத்துல மறுபடியும் சிடி சிடின்னு வந்தாவே உங்களுக்கு இது வந்து ஐசோமார்பிக். ஓகே. ஸோ ஆனால் உங்களுக்கு இங்கே ரிவர்ஸ் கம்பேரிசனில் உங்களுக்கு இந்த இடத்துல வேற ஏதாச்சும் கேரக்டர் வந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சி இருக்கிற இடத்துல இந்த இடத்துல பி இருக்கு. ஓகே. இந்த டி இருக்கிற இடத்துல இங்க ஏ இருக்கு. ஓகே. ஸோ மறுபடியும் இங்க உங்களுக்கு ஃபார்வர்டு தான் கம்பேர் பண்ணும். இந்த பர்டிகுலர் கண்டிஷன் போடல அப்படின்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் கண்டிஷன் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே. ஆனால் ஆக்சுவலாக இது வந்து ட்ரூ கிடையாது. ஓகே. பிகாஸ் இந்த இடத்துல சி வந்திருக்கிற இடத்துல மட்டும்தான் இங்க பி வரணும். ஓகே. ஆனால் இங்க பி வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல சி இல்லை. ஓகே. இந்த இடத்துல வேற கேரக்டர் இருக்கு, அதாவது ஜி இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் கம்பேரிசன் பண்றதுக்கு இந்த பர்டிகுலர் கண்டிஷன் வந்து ஓகே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ இஃப் கண்டெய்ன்ஸ் வேல்யூ. ஓகே. ஸோ இந்த வேல்யூ வந்து ஆல்ரெடி வந்து கண்டெய்ன்ஸா இருக்கக்கூடாது. இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே. ஸோ ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நம்ம இப்போ எங்க இருக்கோம்? இந்த ஸ்டெப்ல இருக்கோம். ஓகே. இந்த ஸ்டெப்ல இருக்கோம். ஓகே. ஸோ அடுத்து வந்து ஆட் த கீ அண்ட் வேல்யூ டு த மேப். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ அண்ட் வேல்யூ ஆட் பண்ணணும். ஏன் ஆட் பண்ணணும்? ஏன்னா இந்த கண்டென்ட்ஸ் கீ வந்து இல்லை. ஓகே. நம்ம வந்து எல்ஸ் பிளாக் உள்ள இருக்கோம். இப்போ வந்து ஹெச்எம் டாட் புட் ஆஃப் எஸ்டிஆர் ஒன் டாட் கேரக்டர் அட் ஐ கமா எஸ்டிஆர் டூ டாட் கேரக்டர் அட் ஐ. ஓகே. ஸோ ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு இந்த லூப்புக்கு வெளியே வரும். ஓகே. ஸோ இந்த லூப்புக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு இங்கே ட்ரூ அப்படின்ட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை இங்கே கால் பண்ணலாம். எக் கமா என்ன கொடுத்துருக்காங்க? ஆட். ஓகே. ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம். அவுட்புட் வந்து ட்ரூ. ஓகே. ஸோ செகண்ட் என்ன? ஓ அண்ட் பார். ஓகே. ஸோ அவுட்புட் வந்து ஃபால்ஸ். ஓகே. ஸோ இது வந்து நான் வேணா ப்ரோக்ராம் வந்து ஹை லெவலில் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம்? ஸ்ட்ரிங் ஒன் ஸ்ட்ரிங் டூ வந்து நல்லா இருக்கக்கூடாது. அதே மாதிரி லென்த் வந்து மிஸ் மேட்சாக இருக்கக்கூடாது. இன்கேஸ் இதெல்லாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, இல்லை மிஸ் மேட்சாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணுறோம். அடுத்து வந்து ஒரு ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ கேரக்டர் நம்ம வந்து ஸ்ட்ரிங்குள்ள இருக்கக்கூடிய கேரக்டரை தான் ஐட்ரேட் பண்ண போகிறோம். அதனால கேரக்டர்ஸில் ஒரு ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்து லூப் வந்து ஐட்ரேட் பண்ணுறோம். எது வரைக்கும்? அந்த ஸ்ட்ரிங்கோடைய லென்த் வரைக்கும். ஓகே. ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த மேப்ல வந்து இந்த கீ இருக்கா இல்லையான்னு பார்க்கும். ஓகே. ஸோ ஆல்ரெடி கொடுத்துருக்க கீ வந்து ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்கும். இன்கேஸ் இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் கீழ இருக்கக்கூடிய வேல்யூ இங்க இருக்க அடுத்த இந்த எஸ்டிஆர் டூல் இருக்கக்கூடிய கேரக்டர்ல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து மேட்சா இருக்கான்னு செக் பண்ணும். இன்கேஸ் மேட்ச் ஆகலைன்னா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. ஸோ இன்கேஸ் வந்து கீஸ் வந்து இல்லை உள்ள ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இல்லை அப்படின்னா ஆட் பண்ணும். அதே மாதிரி இந்த கண்டிஷன்ல போயிட்டு உங்களுக்கு செக் பண்ணும் என்ன அந்த வேல்யூ வந்து ஆல்ரெடி இருக்கா, அந்த ஸ்ட்ரிங் டூல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து இதுல மேப்ல இருக்கா இல்லையான்னு பார்க்கும். இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே. ஸோ இப்போ இதுதான் இந்த ப்ரோக்ராம். இதை எடுத்து நம்ம இங்க போடலாம். போட்டு ரன்.
ஓகே, கம்பைல் டைம் எரர். ஓகே, ஸோ நம்ம இங்கே str1 str2ன்னு கொடுக்கணும். run பண்ணலாம். ஓகே, ஸோ ரன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து அக்செப்டட், செகண்ட் கேஸ் அக்செப்டட், தேர்ட் கேஸும் அக்செப்டட். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம் ஐசோமார்பிக் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ until then, bye from Prabhu. So if you like the channel, please subscribe and share with your friends and like the video. Yeah, thanks guys. Thank you. Bye.